வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இது நீலகிரி அனல்ங்க. எனது நீலகிரியில அனலா அப்படின்னு கேட்டா, அதிமுக வெர்சஸ் பாஜக உரசல், தாமதப்படுத்திய அண்ணாமலை, இதை ஒட்டி பாஜகக்குள்ளார வெடித்திருக்கக்கூடிய சரவெடிகள், இன்னொரு பக்கம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஏவா வேலு அவருடைய கார், இதை ஒட்டி டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மெசேஜ், அதுக்கப்புறம் காங்கிரஸ் உடைய வேட்பாளர்கள், அதுல வழக்கம் போலவே கோஷ்டி பூசல்கள், இன்னொரு பக்கம் டெல்லிக்கு முக ஸ்டாலின் தட்டிவிட்ட அந்த ஷாக் மெசேஜ், இப்படி பல்வேறு பரபரப்பு சமாச்சாரங்களையும் நம்முடைய ஜூவி கழுகார் பதிவு செஞ்சிருக்காரு. அதனுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரேக்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். இது நீலகிரி அனல். அண்ணாமலையின் ஆக்ஷன் காட்சிகள். கொதிக்கும் பாஜக சீனியர்கள். நீலகிரி தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்ய பாஜக அதிமுக இரண்டு கட்சிக்கும் அடுத்தடுத்து நேரம் ஒதுக்கப்பட்டிருந்ததுங்க. இதுல பேரணியாக போயிட்டு வேட்புமனு தாக்கல் செய்யவும் திட்டமிட்டிருந்தாரு பாஜகவுடைய வேட்பாளரான சென்ட்ரல் மினிஸ்டர் திரு எல் முருகன். ஆனா கூட்டம் சேர்றதுக்கு ரொம்பவே தாமதமானதால நேரம் ஆகிட்டே போகுது, அடுத்தடுத்து எல்லோரும் வந்துருவாங்க, அதனால நம்ம கிளம்பலாமா அப்படிங்கிற ரீதியில அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் திரு அண்ணாமலை, இருக்கட்டும்னா ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆட்கள் எல்லோரும் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம் அப்படின்னு தாமதப்படுத்தி இருக்காருங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அதிமுகவினரும் பெருந்திரளாக அங்க குவிய தொடங்கிட்டாங்க. அவங்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்ததால ரெண்டு தரப்பு கடையில கொஞ்ச நேரத்துல உரசல் ஏற்பட்டுருச்சுங்க. ஆனாலும் அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை அண்ணாமலை. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய கூட்டமோ எகிரிக்கொண்டே போக லேசான தடியடியும் நடத்தினாங்க காவல்துறையினர். அதுல பாஜகவினர் சிலருக்கும் அடி விழுந்திருக்குங்க. அப்புறம் என்ன, பொங்கி எழுந்துட்டாரு அண்ணாமலை. எஸ்பியை சஸ்பெண்ட் செய்தே தீர வேண்டும் அப்படின்னு போராட்டத்துல அங்கேயே குதிக்க, அட்லாஸ்ட் எஸ்பி அவரே வந்து வருத்தம் தெரிவித்த பிறகுதான் போராட்டத்தையும் கைவிட்டிருக்காங்க. நாம சொன்னப்பவே பேரணியை நடத்தியிருந்தா இவ்வளோ கலேபரங்களே பெரும் காட்சிகளே அரங்கேறி இருக்காது. திட்டமிட்டு தாமதப்படுத்திவிட்டு போலீஸ் தடியடி நடத்த வேண்டிய ஒரு நெருக்கடியும் உருவாக்கிட்டாரு நம்முடைய மாநில தலைவர். எல் முருகன் மீது அவருக்கு என்ன கோபமோ தெரியல, தொகுதியில தேர்தலை நிறுத்துவதற்கான எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க பாஜகவுடைய சீனியர்கள். நம்முடைய ஜூவி கழுகார் கிட்ட தாங்க சோதனைக்கு உள்ளான ஏவா வேலு கார், டெல்லிக்கு போன மெசேஜ், திமுகவுடைய அமைச்சர்களுடைய வாகனங்கள் எல்லாவற்றையுமே செக் பண்ண சொல்லி உத்தரவு வந்திருக்காமே டெல்லியிலிருந்து அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, எல்லாமே இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாஜக நிர்வாகியோடைய வேலை தாங்க அப்படிங்கிறாங்க சோர்சஸ் நம்முடைய ஜூவி கழுகார்கிட்ட. என்னன்னா, மலை தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய உள்ளூர் பிரமுகருடைய கார்ல கட்டுக்கட்டா கார்ல இருந்து பணம் வந்திருக்கு, அதை தொகுதி முழுக்கவே வந்து வாக்காளர்களுக்கு விநியோகிக்க போறாங்க அப்படின்னு சமீபத்துல ஒரு தகவல் பரவனதுங்க. அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்ட பாஜகவுடைய நிர்வாகி, அமைச்சர்களுடைய கார்கள் மூலமாகத்தான் பணப்பட்டுவாடா, பணம் எல்லாம் நிறைய கட்டுக்கட்டா போய்கிட்டு இருக்கு, சோ அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுடைய கார்களை வந்து பரிசோதனை செய்யணும், அவங்களுடைய எஸ்கார்ட்ஸ் பாதுகாப்பு வாகனங்களையும் கூட நம்ம விட்டுவிடக் கூடாது அப்படின்னு அந்த முக்கியமான நிர்வாகி டெல்லிக்கும் ஓலையை தட்டி விட்டுருக்காருங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் அமைச்சர்களுடைய கார் வந்து குறிவைக்கப்பட்டிருக்காமா. குறிப்பா கள்ளக்குறிச்சி பக்கத்துல அமைச்சர் திரு ஏவா வேலுவுடைய கார் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டதும் இந்த அடிப்படையில தானாமாங்க. நமக்கு கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியில தான் தங்களுக்கு சாதகம் இல்லாத தொகுதிகள்லையும் தேர்தலை நிறுத்த திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த நிர்வாகி அப்படிங்கிறாங்க அவர் குறித்து நன்கறிஞ்சவங்க. 50 இடங்களில் கல்யாணம், அதிரடி காட்ட துடிக்கும் இடி ஐடி. துரைமுருகன் சொன்னது பழிக்குமோ, தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ரெய்டுக்கு தயாரா இருங்க அப்படின்னு ஐடி இடி அமலாக்கத்துறைக்கு அங்க மேலிடத்துல இருந்து ஓலை வந்திருக்குங்க. 50 இடத்துல கல்யாணம், அதற்கு தயாராக இருங்கள். கல்யாணம் அப்படிங்கிறது இந்த ரெய்டை தான் கோர்ட்வேட்ல சொல்றாங்க. தயாராக இருங்கள் அப்படின்னு துணை ராணுவ படையும் உஷார்படுத்தப்பட்டிருப்பதால தலைநகரே தகிச்சுக்கிட்டு இருக்குங்க இந்த விவகாரத்தால. உஷாராக மேலிடத்து மாப்பிள்ளையும் புரிஞ்சிருப்பீங்க, அண்ணா நகர் முக்கியமான பிரமுகரும் வெளிநாட்டுக்கும் போயிருக்காங்க. அதே நேரத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குல வேலூருடைய திமுக வேட்பாளரான திரு கதிர் ஆனந்த், சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன் அவருடைய வாரிசு. சோ கதிர் ஆனந்த வளைக்க அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சட்ட நுணுக்கங்களையும் ஆராய்ந்து கொண்டிருக்காங்க. இங்க பெரிய கைது நடவடிக்கைகள்லாம் இருக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே
குமுறிய அமைச்சர் துரைமுருகன் அவருடைய வாக்கு பழிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. இதுல கூடுதல் முக்கிய தகவல் என்னன்னா, இலை கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான மணியானவரும் இந்த ரெய்டு வளையத்தில் சிக்கலாம் அப்படிங்கிறது தாங்க என்கிறார்கள் நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகாருடைய சோர்சஸ். காங்கிரஸ் வேட்பாளர்கள் மல்லுக்கட்டு. சசிகாந்துக்கு எதிராக செல்வ பெருந்தகை, கார்த்திக் சிதம்பரம் டீம் வேட்புமனு தாக்கல் தேதி முடிகிற வரைக்கும் அப்படியே இழுத்தடித்து கடைசியா தங்களுடைய வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்கு. வேற யாரு? காங்கிரஸ் கட்சி தாங்க. இதுல திருவள்ளூர் தொகுதியை தட்டி தூக்கிட்டாரு திரு சசிகாந்த் செந்தில்கா. அவர் தான் வேட்பாளர். ஆனா அவருக்கு அந்த தொகுதி கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை, இன்னொரு பக்கம் திரு கார்த்திக் சிதம்பரம், ரெண்டு பேருடைய டீமும் பெரிய அளவுல முட்டுக்கட்டையும் போட்டிருந்தாங்க. ஆனா அவை எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய டெல்லி லாபி மூலமாக திருவள்ளூர் தொகுதியும் கைப்பற்றி விட்டார். அதாவது வேட்பாளர் லிஸ்ட்ல இடம் பிடித்து விட்டார் சசிகாந்த் செந்தில்கா. இன்னொரு பக்கம் கடலோர குறிவைத்து காய் நகர்த்தி கொண்டிருந்த முன்னாள் தலைவரான திரு KS அழகிரி, அவருக்கு எதிரான புகார்களை வைத்து செக் வைத்து விட்டார்கள் எதிர்கோஷ்டியினர். இதுல முக்கியமான தகவல் என்னன்னா, காங்கிரஸ்க்கு தாராளமாகவே திமுக தொகுதியை ஒதுக்கியிருந்தாலும் ஜோதிமணி அவர்கள், திரு திருநாவுக்கரசு, அப்புறம் கார்த்திக் சிதம்பரம் அவங்களுடைய தொகுதிகளில் நிறைய பஞ்சாயத்துகள் இருக்கு, அதிருப்தி நிறைய இருக்கு தொகுதியில அப்படின்னு அடிக்கோடிட்டு காட்டி தேர்தல் வேட்பாளர்கள் தேர்வுல கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சுட்டி காட்டியிருந்தாங்க திமுகவுடைய தலைமை. ஆனா அந்த ரெண்டு பேருமே தங்களுடைய டெல்லி லாபி மூலமாக, அங்க இருக்கக்கூடிய சோர்சஸ் மூலமாக மீண்டும் தொகுதியை பெற்று விட்டார்கள் அப்படிங்கிறாங்க உள் விவகாரங்களை நன்கறிந்த கதர் சட்டையினர். டெல்லிக்கு ஸ்டாலின் தட்டிவிட்ட மெசேஜ் ஷாக்கான காங்கிரஸ். கடந்த மார்ச் 21 தன்னுடைய பரப்புரையை தொடங்கினார் இல்லையா முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின். தினமும் 2 தொகுதிகள் அப்படின்னு 4 வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை செஞ்சுட்டு சென்னைக்கும் அவர் திரும்பிட்டாருங்க. அடுத்து மார்ச் 25 இரண்டாம் கட்டமாக நெல்லை, குமரி தொகுதிகளில் பரப்புரை செய்வதற்காக திட்டமிட்டு அங்க கிளம்பிட்டு இருந்த நேரத்திலும் நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிக்கல காங்கிரஸ் கட்சி. இதுல கடுப்புடைய உச்சத்துக்கே போயிடுச்சு திமுகவுடைய தலைமைங்க. வேட்பாளர்களை அறிவிப்புங்களா இல்லையா, நாங்க பரப்புரை மேடைக்கு போறதுக்குள்ளார நீங்க வேட்பாளர்களை அறிவிக்கலைன்னா கன்னியாகுமரியில மட்டும் பரப்புரையை செஞ்சுட்டு நாங்க திரும்பிடுவோம் அப்படின்னு டெல்லிக்கு இந்த மெசேஜையும் திமுகவுடைய தலைமை தட்டி விட்டதுங்க. இதுலதான் பதறி போயிட்டாங்க காங்கிரஸ் உடைய டெல்லி தலைவர்கள். அதுக்கப்புறம் தாங்க அடிச்சு பிடிச்சிக்கிட்டு திருநெல்வேலிக்கும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்பாளர்களையும் அறிவிச்சது காங்கிரஸ் தலைமை அப்படின்னு இந்த பின்னணிகளை தட்டி விடுறாங்க அதே சோர்சஸ்ங்க. நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாகிவிட முடியாது. 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாகிவிட முடியாது. 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் அப்படின்னாரு மிகப்பெரிய எழுத்தாளர் கவிஞரான திரு ஈரோடு தமிழன்பன். என்ன சொல்றேன்னா, புத்தக வாசிப்பை தொடர்வுங்க. நிறைய புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு நம்ம வழிகாட்ட முடியும். குறிப்பா தேர்தல் போன்ற நேரங்களில் தெளிவாக முடிவெடுக்க புத்தகங்கள் நிச்சயமாக உதவும். கடந்த கால வரலாற்றை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருங்காலத்தை அற்புதமாக அமைத்து கொள்ள முடியும். சின்ன நினைவூட்டல்ங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.